திண்டுக்கல்லில் பலாத்தோப்புக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி பழங்குடியின இளைஞர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாட்டு துப்பாக்கி மூலம் தாக்குதல் நடத்திவிட்டு தலைமறைவான தோட்ட உரிமையாளரை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கைது செய்திருக்கின்றனர். நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதி எழில் கொஞ்சும் பசுமை காடாக காட்சியளிக்கிறது. இங்கு மிளகு, ஏலக்காய் போன்ற நறுமண பொருட்களுடன் பலா, மா, வாழை உள்ளிட்டவையும் பயிரிடப்படுகின்றன. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்பதால் சிலர் மிளகு, ஏலக்காய் மற்றும் பழங்களை திருடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுமலை தாளக்கடை பகுதியைச் சேர்ந்த 18 வயதான வெள்ளையன் பலா வாழைத்தோப்பு பகுதியில் உலாவி உள்ளார். அதில் திண்டுக்கல் அடுத்துள்ள தவசிமடையைச் சேர்ந்த சவேரியாருக்கு சொந்தமான தோட்டத்தின் வழியாகவும் அவர் சென்றுள்ளார். அப்போது தனது தோப்புக்குள் பலாப்பழம் திருட வந்ததாக நினைத்து வெள்ளையனிடம் சவேரியார் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சவேரியார் தான் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் வெள்ளையனை சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார். இதில் தலை, கழுத்து, முதுகு என பல பகுதிகளில் வெள்ளையனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதை அடுத்து அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த வெள்ளையனை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த சவேரியாரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் அவர் பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கிக்கு உரிய உரிமம் பெறவில்லை என்பது தெரிய வந்தது. சிறுமலை பகுதியில் காட்டு விலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது வாடிக்கையாக உள்ளது. இதனால் காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளை விரட்டுவதற்காக நாட்டு துப்பாக்கியில் பால்ரஸ் குண்டு பயன்படுத்தப்படுகிறது. இந்த துப்பாக்கியை உரிய உரிமம் பெற்று விவசாயிகள் பயன்படுத்துகின்றனர். இதுபோன்று பயன்படுத்தப்படும் நாட்டு துப்பாக்கி மூலம் சவேரியார் சுட்டதில் பால்ரஸ் குண்டு பாய்ந்து பழங்குடியின இளைஞர் வெள்ளையன் படுகாயம் அடைந்துள்ளார். பலாப்பழம் திருட வந்ததாக நினைத்து இளைஞர் ஒருவரை நாட்டு துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் சிறுமலை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.